உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. போலி விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதி ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தம்பதி விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பிரதேசத்தை சேர்ந்த 34 வயதுடைய மனைவியும் 40 வயதுடைய கணவனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சந்தக நபர்கள் இருவரும் ஜப்பானின் நெரிட்டா நகரத்திற்கு செல்வதற்காக நேற்றைய தினம் இரவு 8:35 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது சந்தக நபர்கள் இருவரும் சோதனை நடவடிக்கைகளுக்காக தங்களது ஆவணங்களை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சந்தக நபர்களின் ஆவணங்கள் குறித்து சந்தேகமடைந்த விமான நிலைய அதிகாரிகள் அதனை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தக நபர்களின் கனடா விசா போலியாக தயாரிக்கப்பட்டவை என்று தெரியவந்துள்ளது. சந்தக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இந்த போலி கனடா விசாவை தயாரித்ததாகவும் ஜப்பானின் நெரிட்டா நகரத்துக்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவிற்கு தப்பிச் செல்ல தயாராக இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.